நீ போனவன் திரும்பி வர முடியாது, உனக்கு வாய்க்கரிசி போட்டு, இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இதுதான் இருமுடி கெட்டில் ஒன்று நெய் தேங்காய் இருக்கும், இன்னொன்றில் அரிசி, அப்புறம் பூஜைக்கான ஜாமான்லாம் இருக்கும். அதேமாரி காய்கறிகள் பண்டங்கள் எல்லாமே அதை வச்சு கட்டுவாங்க இருமுடி. ஏன்னா காட்டு வழியாக தான் போகணும். அப்போ பசி எடுக்கும்போது அதில் இருக்க பண்டத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவங்கன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தராக எல்லோரும் கொண்டு போக முடியாது. எல்லாருடைய இருமுடியிலையும் அரிசி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, காய்கறி வச்சுருப்பாங்க. இப்போவும் அந்த நடைமுறை இருக்க தான் செய்யுது. ஆனால் அரிசி எதுக்கு போடுறாங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றதான். மற்றபடி நீங்கள் வரமாட்டீங்க அதனால தான் அரிசி போடுறது தப்பு. அவங்கவுங்க முடிஞ்சது அவங்க எல்லா சாமியும் கொண்டு அந்த இருமுடியில் அவங்க சொந்த பந்தங்களாம் அரிசி போடுவாங்க. அந்த அரிசியை காட்டு வழியில் சமைச்சு சாப்பிட்றதான். மற்றபடி சாமி நீங்கள் போய்ட்டு வரமாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அதுக்கான அர்த்தம் கிடையாது. அது நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்றதான். ஐயப்பனுக்கு நெய் தேங்காய், நமக்கு அந்த உணவுப் பொருளை சமைச்சு சாப்பிட்டு காட்டு வழியாக செல்லதுக்கு தான் அன்னையிலேருந்து இன்னை வரை அரிசி